ஸோ குட் ஈவினிங் டீம். ஸோ இந்த மாலை நேரத்துல உங்க எல்லாத்திலையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் கனகராஜ். நான் பஜாஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜரா இருக்கேன். நான் போரூர் அண்ட் வெள்ளூர் ரீஜன் 2 ரீஜனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுல உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க அப்பயே என்கிட்ட கேட்கலாம். அந்த டவுட்டை கிளியாரிட்டி பண்ணிட்டு நம்ம அடுத்த செஷன் இதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த இதுக்கும் தயக்கப்பட வேண்டாம். இதை கேட்டா நம்ம ஏதாவது நினைப்பாங்களா அப்படிங்கறத யோசிக்க வேண்டாம். எனக்கு நீங்க இந்த ப்ராடக்டை நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இந்த செஷனை போறதுக்கு முன்னாடி முதல்ல பஜாஜ் லைஃபை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், பஜாஜ்ங்கிற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டாலும் பஜாஜ்ங்கிறதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஸோ இவங்க பஜாஜ்ங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு இந்த வருஷத்தோட இவங்க வந்து 100th இயர் 100வது வருஷத்தை வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்றாங்க. அதுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் மந்த் நம்மளுடைய பிரதம மந்திரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 100 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அவருடைய அப்ரிசியேஷன் லெட்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. அது பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 25th இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வண்டர்ஃபுல் கம்பெனில ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் உடைய ஒரு ப்ராக்ரஸ் கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏன் இந்த ப்ராக்ரஸ் கார்டுன்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் போது அந்த கம்பெனி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பெனியுடைய ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராக்ரஸ் கார்டு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 99.33% வந்து பாத்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 100 பேர் கிளைம் கேட்டிருக்காங்க, அனுப்பியிருக்காங்கன்னா அதுல 99.33% வந்து பாத்தீங்கன்னா நாங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்கோம். பர் அவருக்கு 2 செட்டில்மெண்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லா பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 598 பிரான்ச்சஸ் இருக்கு. சால்வென்சி ரேஷியோ இண்டஸ்ட்ரியில இருக்கிற 26 இன்சூரன்ஸ் கம்பெனில பஜாஜ்ல மட்டும்தான் 266% இருக்கு. இந்த சால்வென்சி ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியுடைய சிறத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இங்க IRDAI எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க என்ன சால்வன்சி ரேஷியோ இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு 150% இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க பாருங்க, நம்ம கிட்ட 266% இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3,47,00,000 கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னா 3,47,00,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3,47,00,000 பேருக்கு அவங்களுடைய செட்டில்மெண்ட், அவங்களுடைய கவரேஜ் எல்லாத்தையும் கொடுத்தாலும் மீதி வந்து பாத்தீங்கன்னா 160% அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இந்த சால்வன்சி ரேஷியோ. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கஸ்டமருடைய AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,34,00,000 கோடி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க கம்பெனில நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் லைஃப் உடைய ஏஎஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட். இந்த ஏஎஸ்ங்கிற போது என்ன சொல்லுவோம், ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான், இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் பாலிசி. பார்ட்டிசிபேஷன் பாலிசினா நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டை ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவாங்க. மீன் என்னன்னா, செக்யூரான பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், கார்பரேட் பாண்ட், இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவாங்க. அதுல 100 ரூபி ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 90 rupees கஸ்டமருக்கு 10% தான் கம்பெனி எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் பிளான்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு இதை சொல்லி கொடுக்க போறேன். இதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் அப்பப்ப கேட்கலாம். ஓகே, போலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போலாங்களா? எஸ் சார். தேங்க். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து நான் என்ன எல்லாத்துக்கும் சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு ரெடிமேட். சார் இது ஃபுல் ஸ்கிரீனா இருக்கா சார்? இது ஃபுல் ஸ்கிரீன் தான் இருக்கு மேம். சரி, ஓகே. எனக்கு ஃபுல் ஸ்கிரீனா தான் காட்டுது. ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கு. ஓகே. ஸோ இத
நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இது வந்து டெய்லர் மோட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன மோடுனா இப்போ கஸ்டமருக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது அவர் எப்படியெல்லாம் கேட்டாலும் இந்த ப்ராடக்ட் வந்து அவர் சூட்டபிள் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரெடிமேட் ஷர்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன், நம்மளுடைய சைஸ் என்னவோ அதுக்கு தான் எடுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து ஒரு கடைக்கு போறோம், ஒரு நல்ல டிசைன்ல இருக்கு ஷர்ட், பட் அது வந்து எனக்கு அது ஆஃப் ஹேண்டா வேணும் அப்படின்னா அது ஃபுல் ஹேண்டா தான் இருக்குன்னா அதை ஆல்ட்ரேட் பண்றது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதே மாடல் துணியா எடுத்தோம்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தச்சுக்கலாம். ஆஃப் ஹேண்ட் வேணுமா, ஃபுல் ஹேண்ட் வேணுமா, பாக்கெட் வேணுமா, எப்படி வேணுமாலும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட். இதை வந்து பிறந்த குழந்தையில இருந்து கொடுக்கலாம். இதுல 3 தலைமுறைக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கலாம். எப்படி பாருங்க, ஒரு குழந்தைக்கு இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. நான் அந்த குழந்தைக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிஃப்ட் மீன்ஸ் என்ன, நான் எஜுகேஷன் மற்றதெல்லாம் தவிர்த்து அவளுக்கு வந்து அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவள் அக்கௌண்ட்ல வருஷம் வருஷம் கிடைக்கணும். அவளுடைய 85, 90, 100 வயசு வரைக்கும் இது வந்து கிடைக்கணும். இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், என் குழந்தை பேர்ல வெறும் 5 லட்சம் ரூபாய் வெறும் 10 வருஷத்துக்கு மட்டும் நான் கட்ட போறேன். ஸோ இந்த ஒரு முதல் வருஷம் நான் 5 லட்சம் ரூபாய் கட்டும் போது, அது பிறந்த குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டும் போது, அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது அந்த குழந்தைக்கு 1வது வயசு ஆகும்போது ஃபர்ஸ்ட் பர்த்டேல இருந்து நான் 2,18,16,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து கொடுத்துட போறேன். இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு 85 வயசா இல்ல 90 வயசா 100 வயசு வரைக்கும் இது ரெகுலரா கிடைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறது எவ்வளோ, வெறும் 10 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் மட்டும்தான். சோ என்னுடைய வருஷத்துல இருந்து என் குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேல இருந்து 85th பர்த்டே இல்ல 100 பர்த்டே வரைக்கும் வருஷம் அவளுடைய பர்த்டே அன்னைக்கு 2,18,016 ரூபி அவளுக்கு நான் கிஃப்டா கொடுக்க போறேன். இது மட்டும் இல்ல, அவளுடைய அந்த மெச்சூரிட்டி அந்த 85th இல்ல 100 அந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் லம்சமா 2,17,61,000 ரூபி வந்து பாத்தீங்கன்னா நான் அவளுக்கு ரொக்கமாவும் கொடுக்க போறேன். சோ பாருங்க, இப்போ இதை நான் என்னுடைய தலைமுறைக்கு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தை அது என்ஜாய் பண்றா. அவளுடைய கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு பேரனோ பேத்தியா வரும்போது அவங்களுக்கு இந்த லெகசியா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ 3 தலைமுறைக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சு பேசலாம். வெறும் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 10 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. வெறும் 10 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா டோட்டலா எவ்வளவு அவங்க ஏர்ன் பண்ண போறாங்க, 4 crores 2,92,800 rupees. ஸோ கட்டினதை விட 8 மடங்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லாபமா நிக்க போகுது. ஓகேங்களா? இது எப்படி இருக்கு, ஒரு குழந்தைக்கு இப்ப ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அவர் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு கிஃப்டா இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க கொடுக்கலாமா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கோல் மட்டும் இல்ல, என்னுடைய கனவாகிய என்னுடைய குழந்தை அவளுடைய லைஃப் லாங்குக்கு வேற யார்கிட்டையும் பணத்துக்காகவோ அவளுடைய விருப்பப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு யார்கிட்டையும் கையேந்தியோ இல்ல வந்து எதிர்பார்த்தோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஸ்டோரி நம்பர் 1. இது புரியுதுங்களா? அடுத்து போலாமா? டீம் ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அடுத்து போலாங்களா? சார் எல்லாரும் தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட்க்கு போலாம். ஓகே, தேங்க்யூ. சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிளாட் வாங்குறோம். இப்போ நார்மலா ஒரு ஃபிளாட் நம்ம ஒன்று வாங்குறோம்னா அதுக்கு நம்ம என்னென்ன செலவு பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாட் வந்து நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ ஒரு ஃபிளாட் வாங்கும்போது நமக்கு என்னென்ன செலவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த லேண்டுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 10% வந்து பாத்தீங்கன்னா நாம எக்ஸ்பென்சஸ் பண்ணி ஆகணும். அந்த லேண்டை நம்ம வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுல 2% வந்து பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ்க்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ற புரோக்கர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் 2% வந்து புரோக்கரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, ஒரு லேண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னோம்னா அதுக்கு நாம லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
இல்ல பேங்க்ல லோன் வாங்கி ஒரு பிளாட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த லோனுக்கு மாசம் மாசம் நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு நமக்கு அதுல இன்கம்னு பார்த்தோம்னா ரெண்டல் இன்கம்ங்கிறது நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 2.5% to 3.5% நமக்கு இன்வெஸ்ட்மெண்டா கிடைக்கும், ரிட்டர்னா கிடைக்கும். இதுல எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 3% வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் என்னென்ன வரும், சொசைட்டில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்ல அந்த வீட்டுல இருக்க டெனன்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளைண்ட்டோ இல்ல இஷ்யூஸோ நமக்கு வந்து கிரியேட் ஆகலாம். இன்னொரு அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ரெண்டல் கொடுக்க போறோம்னா அதுக்கு வந்து ரிப்பேர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 1% வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் வேற இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டல் இன்கம் போறதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த லெகசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வீடு பிளாட்டுங்கிறது காலடையில என்ன ஆகும், அது பழமையானதா ஆயிடும், பழசாயிடும். ஸோ இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஒரு லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வீடு வாங்கணும், ஒரு 50 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இவ்வளோ செலவு இருக்கு. இந்த 50 லட்சம் ரூபாய் நீங்க ரொக்கமா வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்ல ஒரு பிளாட்டா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த 50 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல இருந்து கடனா வாங்குவீங்க, அதுக்கு நீங்க மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நார்மலா ஒரு பிளாட் வாங்குறது. இப்போ இதே வந்து ஒரு இ பிளாட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு ஏஎஸ்ங்கிற ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. புரோக்கரேஜ் ஏதாவது இருக்கா, செலவு இருக்கா? அதுல 2% புரோக்கரேஜ் செலவு இருக்கு, 10% ஸ்டாம்ப் டியூட்டி ஆவரேஜா செலவு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கிடையாது. பேமெண்ட், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க லம்சமாவோ லோனுக்கு இன்ட்ரெஸ்டா கட்ட தேவையில்ல. நாம நினைக்கிற அமௌண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளெக்சிபிளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்க ரெண்ட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2.5 to 3.5 hours தான் கிடைக்கும். பட் இங்க உங்களுக்கு ரிட்டர்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டும் போது அடுத்த வருஷத்துக்கே நான் வந்து உங்களுக்கு 6.06 6.14% வரைக்கும் நான் ரிட்டர்னா கொடுக்க போறேன். அன்டில் 85-100 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்க போறேன். இந்த இ பிளாட்டுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கா? கிடையாது. சொசைட்டில உங்களுக்கு சொசைட்டி மூலமாவோ டெனன்ட் மூலமோ ஏதோ கம்ப்ளைண்ட்டோ இஷ்யூவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. இதை ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது இங்க 1% வருஷத்துக்கு செலவு பண்ற மாதிரி இங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கா? கிடையாது. இது டாக்ஸபிளா? இல்ல, டாக்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? லெகசி பில்ட் பண்றது இந்த இதுல ஈஸியா இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம நாமினி, இப்ப நான் இந்த மாதிரி ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன், எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு போகணும் அப்படின்னா இதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு பத்திர செலவோ எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னுடைய டாக்குமெண்ட்ல என் பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு பேர் போட்டுன்னா எனக்கு அப்புறம் இந்த பெனிஃபிட் எல்லாம் சிம்பிளா என் பொண்ணுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இப்படி ஒரு பிளாட் இ பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கு சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ முன்னாடி ரெண்டு பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ பிளாட் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு பிறந்த குழந்தைக்கோ வாங்கலாம். சரி, இன்னொன்னு நான் ஒரு இது வந்து டெய்லர் மோடுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு இப்போதைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பணமும் தேவையில்லை. ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆஃப்டர் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் ஆட்டம் வேணும், கிடைக்குமா அப்படின்னா எஸ், கிடைக்கும். ஸோ இங்க ஒரு 30 வயசு நபர் அவருக்காக அவருடைய 100 வயசு வரைக்கும் பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வெறும் 3 லட்சம் ரூபாய் 12 வருஷத்துக்கு கட்டுறாரு. அப்போ மொத்தம் 36 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாரு. முதல் 5 வருஷத்துக்கு அவர் எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறாரு. 6வது வருஷத்துல இருந்து அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் 1,57,018 ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல நான் கிரெடிட் கொடுக்க போறேன். அவருடைய 100வது வருஷத்துல 13,48,00,000 ரூபாய் நான் அவருக்கு ரொக்கமா கொடுக்க போறேன். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்டினது வெறும் 36 லட்சம் ரூபாய். ஆனா அவருடைய 100வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14,50,00,000 ரூபாய் அவருக்கு பணம். ஸோ இது எல்லாமே பார்ட்டிசிபேஷன். ஸோ இங்க நம்ம கொடுக்குற போனஸஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதை விட அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு இ பிளாட் வாங்கும் போது நமக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ இந்த 14 கோடி ரூபாய் கார்பஸ் சேர்க்கறதுக்கு நான் பெருசா கடன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல. நான் வெறும் 3 லட்சம் ரூபாய் வெறும் 12 வருஷத்துக்கு கட்ட போறேன். ஸோ இது மூலமா என்னுடைய கார்பஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்க போகுது. கூடவே எனக்கு ரெகுலரா இன்கம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்ல இருக்க பெரிய பிளஸ்ங்க. ஸோ இதை நீங்க ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா
உங்களுடைய லெகசி பில்டப் ஆகும். உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணுமா, செகண்ட் இன்கம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வருமானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ப்ராடக்ட். ஓகே, புரியுதுங்களா? டீம் கூட இருக்கீங்களா? புரியுதா? அடுத்து போலாமா மேம்? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, புரியுதுங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போதும்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இப்போ உங்ககிட்ட நீங்க நினைக்கிறது எனக்கு தோணுது என்னன்னா, லைஃப் இஸ் அன்சர்டனிட்டி. எல்லாமே ஒத்துக்கிறீங்களா? எப்போ எது நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்த ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவரேஜ் கிடைக்கும். நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா எனக்கான லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, அது நல்ல விஷயம் தான். பட் இந்த அன்சர்டனிட்டி எல்லாருக்கும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்னுங்கிறது எப்போனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் டேட் ஆஃப் டெத் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இடப்பட்ட காலம் டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் டெத்துக்கும் நடுவுல நம்ம ஏகப்பட்ட அன்சர்டனிட்டி விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதிகமாயிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 3.3 மில்லியன் பீப்புள் இந்த நுரையீரலால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க. வர காலகட்டங்கள்ல ரொம்ப வியாதிகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சிடென்ட்ல இறக்குறது 1.35 மில்லியன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. இதெல்லாமே அன்சர்டனிட்டி. ஆனா இப்போ நான் இருக்கும் போது எல்லா விதமான செலவையும் பார்த்துக்கலாம். நான் இல்லைன்னா என் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கிதான் ஆகும். என் பொண்ணுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அதை கட்டிதான் ஆகும். நான் ஒரு கார் வச்சிருக்கிறேன்னா அதுக்கான இஎம்ஐ கட்டிதான் ஆகும். நான் இல்லைனாலும் இந்த செலவுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அன்சர்டனிட்டி மூலமா இங்க ப்ராடக்ட்ல நான் கொடுக்க போற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோல்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு சிறந்த கவசத்தை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இந்த ஏஸ்ல இது வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயங்க. இந்த மாதிரி விஷயத்த நீங்க எந்த ப்ராடக்ட்லயும் பார்த்துருக்கவே முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏஸ்ல கோல்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைவர் ஆஃப் பிரீமியம் கிடைக்கும். வைவர் ஆஃப் பிரீமியம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அன்சர்டனிட்டில எது நடந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. அடுத்து இம்மீடியட் டெத் பெனிஃபிட். இப்ப அவரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரா, ஓகே, அவர் 5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரா, இன்டூ 11 டைம்ஸ் அவருக்கு 55 லட்சம் ரூபாய் அந்த இம்மீடியட்டா நான் கொடுத்துருவேன். ரெண்டாவது, என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன் டு என்சூர் இன்கம் கண்டினியூட்டி. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, அடுத்த 100 வயசு வரைக்கும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வருஷம் அந்த அமௌண்ட் நான் எக்காரணத்தை கூட நிறுத்த மாட்டேன். அதுவும் உங்களுக்கு கண்டினியூட்டியா தயாரிச்சுக்கிட்டே கிடைக்கும். இது மட்டும் இல்ல, எண்ட் ஆஃப் த டேர்ம்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன லம்சம் மெச்சூரிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எப்படி இருக்குங்க? ஸோ ஒருத்தருக்கு அன்சர்டனிட்டி நடந்துருச்சுனாலும் அந்த செலவுலாம் வரும் இல்லைங்களா, அந்த மளிகை ஜாமான் செலவு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காருக்கு இஎம்ஐ கட்டுறது, அதுக்காக கூடிய செலவை நான் ரெகுலரா கொடுத்துருவேன். மேற்கொண்டு இருக்க பிரீமியத்தை நீங்க கட்ட வேண்டியதும் இல்லை. கடைசியா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துருவேன். அவர் தவறுனதுக்காக அவருடைய லைஃப் கவரேஜ்க்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம்னா அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதுதான் இந்த ஏஸ்ல கோல்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட்ல இருக்க பெரிய பிளஸ். ஸோ ஃபார் எடுங்க, இதுதான் அதனுடைய ஸ்டோரி. இப்போ அவர் உயிரோட இருக்காரு, சர்வைவல் இருக்காருன்னா வெறும் 3 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு கட்டுறாரு. அப்ப எவ்வளவு கட்டியிருப்பார்? 30 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பார். அவருடைய வருஷத்துல இருந்து, இப்போ 35 வயசு ஒரு ஆண் வந்து எடுக்கிறாரு அப்படின்னா 36வது வருஷத்துல இருந்து அவருக்கு நான் 1,01,053 ரூபாய் அடுத்த 80வது வயசு வரைக்கும் நான் கொடுக்க போறேன். 85 வயசு வரைக்கும் நான் கொடுக்க போறேன். சரிங்களா? இது கூட அவருக்கு எண்ட் ஆஃப் த டேர்ம் அந்த 85வது வயசுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னா 1,45,00,000 ரூபாய் வாங்கியிருப்பாரு. நான் வருஷம் கொடுக்குற அமௌண்ட் பிளஸ் லம்சமா கொடுக்குற 95 லட்சம் ரூபாய் எல்லாம் சேர்த்து 1,45,00,000 ரூபாய் இவர் வாங்கிக்கிறார் இந்த 50 வருஷம். ஓகேங்களா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ல இயர்லி இன்கம் எனக்கு இப்ப வரக்கூடிய இன்கம் அதிகமா வேணும் அப்படின்னா அதுல 90% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வெல்த் கடைசியா கிடைக்கும் போது ஒரு கார்பஸா கிடைக்கிறது
எனக்கு வந்து கம்மியா கிடைச்சா போதும் அப்படின்னா ஒரு 10%, அதாவது 100% நீங்க டிவைடேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அதிகமா வேணும்னா 90% எடுத்துக்கிட்டு மீதி 10% வெல்த்ல போடலாம். இல்ல எனக்கு இப்போதைக்கு கம்மியா வந்து வெல்த்ல வந்து அதிகமா வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் 70-30ன்னு போடலாம், 50-50ன்னு போடலாம். எப்படி வேணுமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு. ஓகேங்களா? சோ இது அவர் உயிரோட வாழும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். சப்போஸ் இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, இந்த அன்சர்டனிட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, டெத், இது நடந்துருச்சுன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. டெத் ஆயிடுச்சுன்னா இந்த கோல்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட், ஏசுடைய கோல்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஆனுவல் பிரீமியம் 3 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு கட்ட போறாரு. ஆனா இங்க என்ன விஷயம்னா, அவர் 2 வருஷம் கட்டியிருக்காரு, 2வது வருஷம் அவர் தவறிட்டாரு. அப்போ மொத்தம் எவ்வளவு கட்டியிருப்பாரு? 3 லட்சம் ரூபாய், மொத்தம் 6 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாரு. சோ இவரு இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது இவருக்கு நான் லைஃப் கவரேஜ் 11 மடங்கு நான் ஒரு அக்கௌண்ட்ல எடுத்து வச்சிருவேன். அப்போ 3 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டும் போது இவர் அக்கௌண்ட்ல நான் 33 லட்சம் ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கேன், 11 மடங்கு. சோ இவரு 2வது வருஷம் கட்டியிருக்காரு, 6 லட்சம் ரூபாய் கட்டிட்டாரு, தவறிட்டாரு. தவறுன உடனே நான் என்ன பண்ண போறேன், அந்த 33 லட்சம் ரூபாய் அவரு ஃபேமிலி நாமினிக்கு கொடுத்துட போறேன். அப்போ மீதி இருக்கிற 8 வருஷத்துக்கு பணம் கட்டணும் இல்லையா? இந்த 8 வருஷத்துக்கு அவர் எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3னா 8 வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் கட்டணும். அந்த 24 லட்சம் ரூபாயும் கட்ட வேண்டியது. ஆனா நான் அவருக்கு வருஷம் 1 லட்சம் சில்லற ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அத அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த 50 வருஷத்துக்கு நான் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். ஃபர்ஸ்ட் வருஷம் நான் என்ன 1 லட்சத்தை சில்லற கொடுத்தனோ அதை அடுத்த 50 வருஷத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். இது மட்டும் இல்ல, அவருடைய மெச்சூரிட்டியில நான் 95 லட்சம் ரூபாய் ரொக்கமாவும் நான் கொடுக்க போறேன். சோ இதுதான் இந்த ப்ராடக்ட்ல இருக்க பெரிய பிளஸ். பாருங்க, அவர் கட்டினது வெறும் 6 லட்சம் ரூபாய் தான். அவர் இறந்த உடனே நான் 33 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்துடுறேன். அடுத்து இருக்க 8 வருஷத்துக்கு பிரீமியம் அவர் கட்ட வேண்டியது இல்ல. நான் கொடுக்குறேன்னு சொன்ன வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த 1 லட்சம் சில்லற ரூபாயை நான் வந்து ரெகுலரா அவருடைய 50 வயசு வரைக்கும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவருடைய 50வது 85வது வயசுல நான் ரொக்கமா 95 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா நான் அவருக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? இது சினாரியோ 1. இதே வந்து 2வது சினாரியோ எடுத்துக்கிறோம். இப்ப அவர் வந்து 8 வருஷம் பே பண்ணிட்டாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்னா 8 வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் அவர் பே பண்ணிட்டாரு. இப்ப 8வது வருஷம் தவறிட்டாரு. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு இறந்துட்டா எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னா 11 மடங்கு. ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டும் போதே 11 மடங்கு சொன்னோமா. சோ இங்க 24 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு. இம்மீடியட்டா அவருக்கு 33 லட்சம் ரூபாய் கொடுத்துட போறோம். மீதி இருக்கிற பிரீமியம் 2 வருஷத்துக்கான பிரீமியம் கட்ட தேவையில்ல, 6 லட்சம் ரூபாய் கம்பெனி கட்டிடுவாங்க. சொன்ன மாதிரியான அந்த இன்கம், அந்த 1 லட்சத்து சில்லற ரூபாய் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 50 வருஷம் அவருடைய 85வது வயசு வரைக்கும் நான் கொடுக்க போறேன். மெச்சூரிட்டியில 95 லட்சம் ரூபாய் நான் என்ன சொன்னேன்னா அதை நான் கொடுத்துட போறேன். சரிங்களா? சோ இங்க அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்கு சேர்க்க வேண்டிய லெகசி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தங்கு தடையின்றி அவங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவர் 3 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு, திடீர்னு தவறிட்டாரு 2 வருஷத்துல அப்படின்னா 33 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது அவர் ஏற்கனவே இருக்கிற கடன், லியாபிலிட்டிஸ், பொறுப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த அமௌண்ட்ல அவங்க கட்டி முடிச்சிடணும். அவருக்கு ரெகுலரா இன்கம் அடுத்த 50 வருஷத்துக்கு வருஷம் வந்துகிட்டே இருக்க போகுது. அதை வச்சு அவருடைய எக்ஸ்பென்சஸ் அவங்க பாத்துக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி டைம் இவங்ககிட்ட அந்த கார்பஸா இருக்கிற அமௌண்ட்டை அதை அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அதை லெகசியா பில்டப் பண்ணி கொடுக்கலாம். சோ இவ்வளவு விஷயம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ப்ராடக்ட்ல? சார், இந்த கோல்ட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் வந்து ஆட் ஆனா சார்? இதுக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டணும்? நம்ம சூஸ் பண்ற போது இதை சூஸ் பண்ணணும். இந்த ஏஸ்ங்கிற போகும்போது நான் இந்த கோல்டு ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் வேணும் அப்படிங்கும் போது நாம இதை சூஸ் பண்ணணும். சோ இது வந்து ரைடர் மாதிரி, ஆட் ஆன் மாதிரி எக்ஸ்ட்ரா பிரீமியம் வரும். எஸ் 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 எஸ். சரி சார். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இது ரைடர் மாதிரி ஆட் ஆன் வருமா இல்ல இன்பில்ட் பிரீமியம்லயே வந்துருமா சார்? வாய்ஸ் சரியா கேட்கல, என்ன கேக்குறீங்க சார்? அவர் வந்து வந்து என்னன்னா இப்ப ரைடர் மாதிரி அடிஷனலா பிரீமியம் ஆட் ஆகுமா இல்ல அந்த இன்பில்டாவே உள்ள வந்துருமா சார்? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா வித் கோல்டு ப்ரொடக்ஷன்ங்கிறத சொல்லி இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா அது இன்பில்டாவே நீங்க அதை செலக்ட் பண்ணும்போது அதுல பிரீமியம் எடுத்து நீங்க ரைடர் வைவரா பிரீமியம்
அப்ப சொல்லுங்க. நமக்கு வர்ற இன்கம்ல கொஞ்சம் குறையும். எஸ் எஸ் அப்போ ஆமா அந்த அந்த பிரீமியத்தை எடுத்து இதுக்கு உள்ள இன்பில்டா வர்ற மாதிரி வந்துடும், அப்படிதானே? எஸ் சார் எஸ் எஸ் ஓகே ஓகே. சார் குட் ஈவினிங் சார். ஒரு சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க சார், தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த கோல் ப்ரொடெக்ஷன்ல வந்து இப்போ பாலிசி இருக்கிற ஒரு ப்ரொபோசலுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஆயிருக்கு சார். இப்போ அவங்களுடைய நாமினி, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, இதாயிருச்சு அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த பாலிசி நிறைய பெனிஃபிட் கிடைச்சிட்டே இருக்கு. இன்கேஸ் அவங்களும் ரிஸ்க் ஆயிடுறாங்க, ஓகேங்களா, அதுக்கடுத்து அவங்க சன்னுக்கோ டாக்டருக்கோ போகுதுன்னு வைங்க. இது மாதிரி எத்தனை தடவை சார் அது போகும்? அவர் 85 years வரைக்கும் ஃபுல்லா எத்தனை பேருக்குமே போகுமா, இல்ல அந்த வருஷம் ரெண்டு இல்ல அந்த இருக்கு இல்லையா, அந்த 85 years அவரு டேர்ம் போட்டிருக்காங்க இல்ல, அது வரைக்கும் அது கிடைக்கும். ஓகே சார். எத்தனை நாமினி மாறினாலும் கிடைக்கும். ஷூரா சார்? எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த நாமினிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா சார்? சப்போஸ் ஒருத்தவங்க வந்து அவங்க ஸ்பௌஸ் பேர்ல நாமினி கொடுத்துடுறாங்க. இப்போ அவங்க ஸ்பௌஸ் வந்து அவங்க ஒரு 70 வரைக்கும் இருக்காங்க. இவர் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 35ல எடுக்கிறாரு, அவங்க ஒரு 40 45ல ஒரு ரிஸ்க் ஆயிடுறாரு. அவங்க நாமினிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அந்த பாலிசி. அவங்க ஒரு நாமினி கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் அவங்க ஒரு இதுக்கப்புறம் ஒரு 10 years அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க்ல ஏதாச்சுன்னா அது அவங்க குழந்தை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, இல்ல அதோட அந்த பாலிசி முடியுமா சார்? இல்ல அப்படி கண்டினியூ பண்ண மாட்டாங்க சார், அதோட அப்ப பாலிசி முடிஞ்சிடும். எஸ் எஸ் எஸ். இப்ப சார் கிட்ட வந்து அடுத்தும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமானது நீங்க ஆமா நீங்க அதுக்காக அந்த டவுட்ல நான் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணேன். இல்ல இல்ல அது எனக்கு சரியா கேட்கல, அதெல்லாம் சொன்னேன். ஆன்லைன்ல கேட்டேன்னா சரியா வாய்ஸ் கேட்க நெக்ஸ்ட் அடுத்த நாமினியோட அது க்ளோஸ் ஆயிரும், அப்படிதானே சார்? எஸ் 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 சார் எஸ் சார். थैंक यू சார். டீம் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம்? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு? எனி டைப் ஆஃப் டெத் சார், டெத் பெனிஃபிட் சார். சார் எனி டைப் ஆஃப் டெத் பெனிஃபிட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆல் டைப் ஆஃப் டெத் கவர் ஆகுமான்னு கேக்குறாங்க. டெத்துங்கும் போது நார்மல் டெத்து, ஆக்சிடென்ட், இது ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வேற எனி டைப்னா நீங்க வேற ஏதாவது சொல்றீங்க? நாங்க என்ன சார் கேட்க போறோம்? சூசைட் பண்ணா குடிப்பீங்களா? டிசீஸ் வந்து இறக்குறாங்க. அன்சர்டனிட்டி சார், இது எல்லாமே அன்சர்டனிட்டி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹார்ட் அட்டாக். ஒரு நிமிஷம் நான் அந்த ஸ்கிரீனை மறுபடியும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். இந்த டிசீசஸ்ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிசீஸ்னால இத்தனை பேர் இறக்குறாங்க, ஆக்ஷன்னால இத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே அன்சர்டனிட்டி சார். இதனால இறந்தாங்கன்னா எல்லாமே இந்த இறப்பு தான், ஓகேங்களா? ஆனா சார் ஒருத்தருக்கு கேட்டார் இல்லையா, சூசைட் பண்ணிக்கிட்டா கிடைக்குமா அப்படின்னும் போது, பாலிசி எடுத்து ஃபர்ஸ்ட் இயர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் தரமாட்டாங்க சார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அது கிடைக்க வாய்ப்பு உண்டு. சார் பிறந்த குழந்தையில இருந்து கொடுக்கலாம் சார். சார் இப்போ ப்ரொபோசல் கான்செப்ட்ல வராங்கன்னா எப்படி கொடுக்கலாம் இந்த கோல்டு ப்ரொடக்ஷனுக்கு? சார் பிறந்த குழந்தை 0ல இருந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஹையஸ்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 65 அந்த மாதிரி ஏஜ் வரைக்கும் கொடுக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான பெஸ்ட் பிளான்ஸ். சோ நம்மளுடைய தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு போகணும் அப்படின்னும் போது இது வந்து ஒரு குழந்தைங்களுக்காக. நான் இது என்ன ஸ்டோரியா சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு அப்புறம் இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத என்னது, எனக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலி எந்த விதத்திலையும் யாருக்கிட்டையும் கஷ்டப்படக்கூடாது. மீன் என்ன, எமோஷனலாவும் எக்கனாமிக்கலையும் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. சோ நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு 2 விதமான லாஸ் இருக்கு. ஒன்னு எமோஷனல் லாஸ், இன்னொன்னு எக்கனாமிக்கல் லாஸ். சோ இந்த எமோஷனல் லாஸை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் எக்கனாமிக்கல் லாஸை என் ஒய்ஃபோ என் குழந்தையோ அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுமே. அதுல இந்த ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? நான் இது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நான் அனுப்பி விடுறேன். ஏஜ் உடைய கிரைட்டீரியா இது எல்லாமே நான் உங்களுடைய குரூப்புக்கு நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்டா ஒன்று போட்டு விடுறேன், ஓகேங்களா? சார் இந்த பாலிசி இன்கம் பேஸ் பண்ணி தான் பாலிசி எடுக்க முடியுமா, யாருனாலும் எடுக்கலாமா சார்? இல்ல யாரு வேணாலும் எடுக்கலாம். இது இன்கம் இல்லை, டேர்முக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கம் பேஸ். இன்கம் ரொம்ப முக்கியம். மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல?
இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பாலிசி அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் இருக்கும், பட் டேர்ம் அளவுக்கு இருக்காது. ஓகே, தேங்க்யூ.